இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். என்னுடைய வீட்டிலேயே சில நபர்கள் நான் தேவனால் ரட்சிக்கப்பட்டு இயேசு சாமியை வணங்குறேன்னு என்னைய பயங்கரமாக சபிச்சாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே அந்நிய தேவர்களை வணங்குறவங்க. வேறு மதத்தை சேர்ந்த வீட்டில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா என்னென்ன எதிர்ப்பு வருமோ அது எல்லாமே இந்நாள் வரைக்கும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் என் குடும்பத்தார் சண்டை போடும்போது நான் எந்த கையினாலும் சிலுவை போடுறேனோ அந்த கை விளங்காமல் போயிடும்னு சபிச்சாங்க. இப்படி தான் சொல்லி சபிச்சாங்க. ஆனால் நான் இவங்க சபிச்சதுக்கு கொஞ்சம் கூட பயப்படலை. நான் தேவன்கிட்ட மட்டும்தான் சொல்லி அழுதேன். பயம் இல்லை, ஆனால் இப்படி பேசுகிறாங்கன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதனால் அழுகை வந்துச்சு. ஆனால் அவங்க எந்த கையை சபிச்சாங்களோ தேவன் அதே கையில் தான் என்னைய தேவனுடைய வார்த்தைகளை எழுத வச்சு பேசவும் வைக்கிறாரு. என்னைய ஊழியக்கார பிள்ளையாக அபிஷேகம் பண்ணினார். எங்களோட வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக தான் இருக்குது, சரீரமும் ஆசீர்வாதமாக தான் இருக்குது. நம்மளை சபிச்சவங்கள நம்ம திரும்ப சபிக்க வேண்டாம். தேவன்கிட்ட முறையிட்டால் மட்டுமே போதும், அவர் சகலத்தையும் பார்த்துக்குருவார். தேவன் நம்ம மேலே மிகுந்த அன்பு வச்சுருக்கிறதுனால தான் யார் நம்மளை என்ன சபிச்சாலும் கெடுதல் நினைச்சாலும் குழி தோண்டினாலும் அதில் நாம் அழிந்து போகாதபடி உயர்ந்து நிற்கிறோம். இப்படி எப்பயுமே ஆசீர்வாதத்தை அள்ளி வணங்குற தேவனை, நம்ம மேலே பிரியமாக இருக்கிற தேவனை என்றென்றைக்கும் மறக்காமல் விட்டு விலகாமல் நம்ம இருப்பதே பதிலுக்கு நாம் அவர் மேலே காட்டுற அன்பு. ஆமேன்.